வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு PR கவாய் நேற்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ஆயுர்வேதம் மூலமான குழந்தைகளின் உடல்நல பராமரிப்பு குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தேசிய கருத்தரங்கு புதுடெல்லியில் தொடங்கியுள்ளது. குழந்தைகளின் உடல் நல பராமரிப்பில் ஆயுர்வேத ஞானம் புதிய பரிமாணங்களை வழங்க முடியும் என்று ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இம்மாநாட்டிற்கான செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நடந்தது. கடந்த மாதம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் இந்த மாதத்திற்கான 31 மனுக்களை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். முகாமில் சிறப்பு அதிகாரி திரு குமரன், வருவாய் அதிகாரி திரு ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள், துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேற்று நடந்தது. போக்குவரத்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சத்யசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் திரு செல்வம், திரு மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வரும் காலங்களில் தொடர் விடுமுறை நாட்கள் வர இருப்பதால் கூடுதல் காவலர்கள் நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் திரு நாகராஜ், திரு சுரேஷ்பாபு, திரு கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று காலை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.